வணக்கம் நண்பர்களே, இன்று சில சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி பேசலாம். ஜூன் 30ஆம் தேதி உலக விண்கல் தினம் கொண்டாடப்பட்டது. இது 10வது ஆண்டு விழா. இந்த நாளில் விர்ச்சுவல் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட் என்ற அமைப்பு ஒரு நேரடி ஒளிபரப்பை நடத்தியது. இதில் பூமிக்கு அருகில் வரும் விண்கற்களை உண்மையான நேரத்தில் காட்டினார்கள். நிபுணர்கள் அந்த விண்கற்கள் எதனால் ஆனவை, அவை எப்படி பயணிக்கின்றன, அவற்றால் நமக்கு ஏதேனும் ஆபத்து உண்டா என்பது பற்றியெல்லாம் விளக்கினார்கள். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் நமது பூமியை விண்கற்களிடமிருந்து எப்படி பாதுகாப்பது என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான். நாசா அமைப்பு இதுவரை 30,000த்திற்கும் அதிகமான விண்கற்களை கண்காணித்து வருகிறது. ஆனால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பெரிய ஆபத்து எதுவும் இல்லை என்று கூறியுள்ளது. சில காலத்திற்கு முன் நாசா ஒரு விண்கல்லை வேண்டுமென்றே மோதி அதன் பாதையை மாற்ற முடியுமா என்று ஒரு சோதனையும் செய்து பார்த்தது. அந்தச் சோதனை வெற்றி பெற்றது. பொது அறிவு தகவல்: விண்கல், எரிகல் மற்றும் விண்வீழ்கள் ஆகியவற்றுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? விண்வெளியில் சுற்றிவரும் பாறைக்கு விண்கல் என்று பெயர். அது பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும்போது எரிந்து பிரகாசிக்கும். அதை நாம் எரிகல் அல்லது நட்சத்திரம் விழுவது என்று சொல்கிறோம். ஒருவேளை அது முழுதாக எரியாமல் பூமியின் மீது வந்து விழுந்தால் அதற்கு விண்வீழ்கள் என்று பெயர். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு செய்தி. சாய் டிஸ்கவரி என்ற ஒரு நிறுவனம் சாய்-2 என்ற ஒரு புதிய AI மாடலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது நோய்களை குணப்படுத்தும் ஆன்டிபாடிகளை சுயமாக உருவாக்கும் திறன் கொண்டது. இதன் வெற்றி விகிதம் சுமார் 19%. இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். முந்தைய முறைகளில் வெற்றி விகிதம் 1%த்திற்கும் குறைவாகவே இருந்தது. இந்த AI ஒரு நோய்க்கிருமியின் ஒரு சிறிய பகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்கான முழு ஆன்டிபாடியையும் வடிவமைத்துவிடுகிறது. இந்த முறையில் கணினியில் ஆன்டிபாடியை உருவாக்கி அதை ஆய்வகத்தில் உறுதி செய்ய 2 வாரங்களுக்கும் குறைவாகவே ஆகிறது. இதனால் மருந்து கண்டுபிடிப்பதற்கான நேரமும் செலவும் பெருமளவு குறைகிறது. முன்பு $5 மில்லியன் செலவான ஒரு ப்ராஜெக்டை இந்த AI சில மணிநேரங்களிலேயே செய்து முடித்துவிட்டது. இது மருந்து தயாரிக்கும் துறையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொது அறிவு தகவல்: ஆன்டிபாடிகள் என்றால் என்ன? அவை நமது இரத்தத்தில் இருக்கும் ஒரு வகை புரதங்கள். நமது உடலுக்குள் நுழையும் வைரஸ், பாக்டீரியா போன்ற நோய்க்கிருமிகளை அடையாளம் கண்டு அவற்றுடன் சண்டையிட்டு நம்மை பாதுகாக்கும் வீரர்களைப் போல இவை செயல்படுகின்றன. மைக்ரோசாப்ட் நிறுவனம் மருத்துவத்துறைக்கென ஒரு புதிய செயற்கை நுண்ணறிவு பிரிவை தொடங்கியுள்ளது. இந்த பிரிவு MAI டயக்னாஸ்டிக் ஆர்கெஸ்ட்ரேட்டர் என்ற ஒரு AI அமைப்பை உருவாக்கியுள்ளது. மிகவும் சிக்கலான நோய்களை கண்டறிவதில் இந்த AI மருத்துவர்களை விட மிகவும் துல்லியமாக செயல்படுகிறது என்று மைக்ரோசாப்ட் கூறுகிறது. ஒரு ஆராய்ச்சியில் கடினமான நோய்களை கண்டறியும் சோதனையில் இந்த AI 80% சரியாக கண்டுபிடித்தது. ஆனால் எந்த கருவிகளின் உதவியும் இல்லாமல் மருத்துவர்களால் 20% வழக்குகளில் மட்டுமே சரியாகச் சொல்ல முடிந்தது. பொது அறிவு தகவல்: மருத்துவத்தில் செயற்கை நுண்ணறிவு வேறு என்னவெல்லாம் செய்கிறது? இது எக்ஸ்-ரே மற்றும் ஸ்கேன் படங்களை பார்த்து நோய்களை கண்டறிய உதவுகிறது. ஒருவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை சிறந்த பலனை தரும் என்பதை தீர்மானிக்கவும் புதிய மருந்துகளை வேகமாக உருவாக்கவும் இது பயன்படுகிறது. கூகுள் நிறுவனம் ஃபியூஷன் ஆற்றல் மூலம் உருவாக்கப்படும் மின்சாரத்தை வாங்க ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்துள்ளது. காமன்வெல்த் ஃபியூஷன் சிஸ்டம்ஸ் என்ற நிறுவனம் தனது முதல் வர்த்தக ஃபியூஷன் உலையை அமைக்கப் போகிறது. அதிலிருந்து வரும் மின்சாரத்தை வாங்க கூகுள் முன்வந்துள்ளது. 2030களில் இந்த மின் உற்பத்தி நிலையம் செயல்படத் தொடங்கும். இது சூரியனில் நடப்பதைப் போன்ற ஒரு வினை மூலம் ஆற்றலை உருவாக்குகிறது. அதனால் இது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான, கார்பன் புகையை வெளியிடாத தூய்மையான ஆற்றலாகும். பொது அறிவு தகவல்: ஃபியூஷன் ஆற்றலுக்கும் தற்போது நாம் பயன்படுத்தும் அணுமின் நிலையங்களில் உள்ள ஃபிஷன் ஆற்றலுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபிஷன் என்றால் அணுக்களை பிளந்து ஆற்றலை உருவாக்குவது. ஃபியூஷன் என்றால் சிறிய அணுக்களை இணைத்து பெரிய அணுவை உருவாக்கி அதன் மூலம் ஆற்றலை வெளிப்படுத்துவது. சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள் ஃபியூஷன் மூலம்தான் ஆற்றலை பெறுகின்றன. இது ஃபிஷனை விட பாதுகாப்பானதாகவும் அதிக ஆற்றல் தரக்கூடியதாகவும் கருதப்படுகிறது. உலக சுகாதார நிறுவனம் தனிமையை பற்றி ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டுள்ளது.
அதன்படி உலகில் 6இல் ஒருவர் நாள்பட்ட தனிமையை உணர்கிறார். இது ஒரு உலகளாவிய தொற்றுநோய் போல பரவியுள்ளது. இந்த தனிமை மற்றும் சமூக விலகல் காரணமாக ஆண்டுக்கு சுமார் 8,71,000 பேர் இறப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. தனிமையால் இதய நோய், பக்கவாதம், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, டிமென்ஷியா மற்றும் மனநலப் பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது. தனிமையில் இருக்கும் இளம் வயதினர் படிப்பில் பின்தங்குகிறார்கள். பெரியவர்களுக்கு வேலை கிடைப்பதிலும் அதை தக்கவைத்துக் கொள்வதிலும் சிரமம் ஏற்படுகிறது. பொது அறிவு தகவல்: தனிமையை எப்படிச் சமாளிப்பது? உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது, நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்றவை உதவும். யாரிடமாவது மனம் விட்டு பேசுவதே தனிமைக்கான சிறந்த மருந்து. மும்பை காவல்துறை நடிகையும் மாடலுமான ஷெபாலி ஜரிவாலாவின் வீட்டில் சோதனை நடத்தியது. அப்போது வயது முதிர்வை குறைக்கும் மாத்திரைகள், சரும பொலிவுக்கான மாத்திரைகள் மற்றும் குளுதாதையோன் என்ற ஆன்டிஆக்சிடன்ட் மருந்துகள் அடங்கிய 2 பெட்டிகளை அவர்கள் கைப்பற்றினர். 2002 வெளியான காண்டா லாகா என்ற பாடல் மூலம் பிரபலமான 42 வயதான ஷெபாலி தனது வீட்டில் சுயநினைவின்றி கண்டெடுக்கப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பொது அறிவு தகவல்: குளுதாதையோன் என்பது நமது உடலை இயற்கையாக உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடன்ட் ஆகும். இது செல்களை பாதுகாக்கவும் நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகிறது. ஆனால் மருத்துவரின் ஆலோசனையின்றி இதுபோன்ற மருந்துகளை மாத்திரைகளாக எடுத்துக்கொள்வது ஆபத்தான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். IBM நிறுவனம் குவாண்டம் கணினிகளில் ஏற்படும் பிழைகளை சரிசெய்ய ஒரு புதிய முறையை கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஒரு பெரிய, பிழையில்லாத குவாண்டம் கணினியை உருவாக்கும் பாதையில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. குவாண்டம் கணினிகளின் அடிப்படை அலகுகளான கியூபிட்களை நிலையாக வைத்திருக்க இது உதவும். IBM அறிவிப்புக்குப் பிறகு மைக்ரோசாப்ட் நிறுவனமும் தாங்கள் ஒரு புதிய பிழை திருத்தும் முறையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தது. இது மிக குறைவான கியூபிட்களை பயன்படுத்தி பிழைகளை 1000 மடங்கு குறைப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். பொது அறிவு தகவல்: குவாண்டம் கணினி என்றால் என்ன? அது சாதாரண கணினிகளை விட பல்லாயிரம் மடங்கு வேகமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு கணினி வகை. சாதாரண கணினிகளால் தீர்க்க முடியாத மிகச் சிக்கலான கணக்குகளை கூட குவாண்டம் கணினிகளால் எளிதில் தீர்க்க முடியும். புதிய மருந்துகள், புதிய பொருட்களை கண்டுபிடிப்பது போன்றவற்றுக்கு இது பெரிதும் உதவும். ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் 6 பயணிகளை கட்டணம் வாங்கிக் கொண்டு விண்வெளியின் விளிம்பு வரை அழைத்துச் சென்று வெற்றிகரமாக திரும்பியுள்ளது. இது அவர்களின் 13வது மனித பயணமாகும். நியூ ஷெப்பர்ட் என்ற இந்த ராக்கெட் முழுவதுமாக மீண்டும் பயன்படுத்தக்கூடியது. இது டெக்சாஸில் இருந்து புறப்பட்டு சுமார் 105 கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்று 10 நிமிடங்களில் பூஸ்டர் மற்றும் கேப்சூல் என இரண்டும் தனித்தனியாக பத்திரமாக தரையிறங்கியது. பொது அறிவு தகவல்: விண்வெளி சுற்றுலா என்பது என்ன? சாதாரண மக்களை பணம் வாங்கிக் கொண்டு விண்வெளிக்கு அழைத்து செல்லும் பயணம்தான் இது. சில நிறுவனங்கள் விண்வெளியின் விளிம்பு வரை சென்று திரும்பும் குறுகிய பயணங்களையும், சில நிறுவனங்கள் பூமியைச் சுற்றி வரும் நீண்ட பயணங்களையும் வழங்குகின்றன. துருக்கியில் உள்ள சாடல்ஹியக் என்ற பண்டைய நகரத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு சயின்ஸ் இதழில் வெளியாகியுள்ளது. சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நகரத்தில் பெண்களே ஆட்சி செய்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அங்கு கிடைத்த மரபணு ஆதாரங்கள் மற்றும் புதைக்கும் பழக்கவழக்கங்கள் தாய்வழிச் சமூக அமைப்பை காட்டுகின்றன. அதாவது குடும்பங்கள் மற்றும் சமூகம் பெண்களை மையமாகக் கொண்டு இயங்கியிருக்கலாம். இது பண்டைய கால சமூக அமைப்பு மற்றும் பாலின பாத்திரங்கள் குறித்த நமது முந்தைய எண்ணங்களை மாற்றியமைக்கிறது. பொது அறிவு தகவல்: தாய்வழிச் சமூகம் என்றால் என்ன? ஒரு சமூகத்தில் சொத்துக்கள், குடும்ப பெயர் மற்றும் தலைமை பொறுப்புகள் தாய் அல்லது பெண் வழியாக அடுத்த தலைமுறைக்குச் சென்றால் அது தாய்வழிச் சமூகம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு மாறாக தந்தை அல்லது ஆண் வழியாக இவை அனைத்தும் சென்றால் அது தந்தைவழிச் சமூகம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம்.